வணக்கம். இது வழக்கு. செம்மரம் பதுக்கிய பாமக பிரமுகரை கொன்று வீசிய கும்பல். 10 பேர் 8 பேருக்கு மேல தான் வச்சுக்கிறாங்க. ஆனா ஊசியெல்லாம் கண்ணாமனா ஊசியெல்லாம் ஏற்றிக்கிறாங்க. அது என்ன ஊசி என்னன்னு கூட தெரியல. காவல்துறை உயரதிகாரி தலைமையில் நடந்ததா? தலையிலலாம் அந்த இதுவலே அடிச்சுக்கிறாங்க, இரும்புலே அடிச்சுக்கிறாங்க. ஆம்பூர் பாமக பிரமுகர் கொலை வழக்குல பரபரப்பு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அவரு செம்மரக்கட்டை கடத்துவதில் ஏற்பட்ட தகராறுல தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த விவகாரத்துல போலீஸ் துணை சூப்பரண்டர் உட்பட 5 போலீசாருக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கு. நடு ரோட்டில் வெட்டப்பட்டு வீழ்ந்து கிடந்தார் சின்ன பையன். உறவினர்கள் கதறி அழ அங்கு பெரும் பரபரப்பு. சின்ன பையனின் மனைவி அவரை நீண்ட நேரம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்து தோற்றுப்போன நிலையில்தான் அவர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். சின்ன பையன் கொலையான செய்தி சற்று நேரத்திற்கெல்லாம் காட்டு தீயாக பரவ சின்ன பையனின் உறவினர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் பெருமளவில் அங்கு குவிந்தனர். குற்றவாளிகளை உடனே கண்டுபிடிக்க வேண்டுமென மறியலில் ஈடுபட்ட அவர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். மாதனூர் நெடுஞ்சாலை இதனால் ஸ்தம்பித்து போய் கிடக்க பெரும் சிரமத்திற்கு இடையே சின்ன பையனின் உடலை ஒரு ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார். வெங்கடேசன் என்பவர் கடைசியாக சின்ன பையனை அழைத்துச் சென்றதாகவும் அதன் பிறகு சின்ன பையனை பிணமாகவே பார்க்க முடிந்திருக்கிறது என்கிறார்கள் அங்கிருந்தவர்கள். கூன் போனாங்க மத்தியம். எங்க பெரியப்பா வீட்டுல தான் இருந்தாங்க. அவங்க பேர் சின்ன பையன். கூன் போயிட்டு இந்த மாதிரி எதுக்கு என்ன இதுன்னே சொல்லல. கூன் போயிட்டாங்க. 4 பேர் அவங்க தெரிஞ்சவங்களா யாருன்னு தெரியல. அவங்க கூன் போனாங்க. அப்புறம் யாரோ வெங்கடேசன் கூட்டின்னு போயிட்டு கொண்டாந்து அப்பயே விட்டுறேன். எங்க சித்தப்பா அவங்க எல்லாம் போனாங்க. அப்ப கூட வேணாம், நாங்க தெரிஞ்சவங்க தான் கூட்டின்னு வந்து விட்டுறோம். நாங்க எப்படி கூட்டின்னு போனோமோ அப்பயே காலையில 8 மணிக்கு கூட்டின்னு வந்து விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போன் பண்ணாங்க. 2 வாரத்தை தான் பேசினாங்க. அப்ப கூட போனை குடிக்கிட்டு யாரோ. அப்புறம் இங்க பார்த்தா எங்க பெரியப்பா ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி அங்க இருக்கிறாங்க, யாருன்னு தெரியல, வந்து பாருங்க அப்படின்னு பார்த்தா எங்க பெரியப்பா தான். தலையில எல்லாம் அந்த இதுவலே அடிச்சுக்கிறாங்க, இரும்புலே அடிச்சுக்கிறாங்க. சின்ன பையனின் கொலை குறித்து போலீசார் விசாரணையில் இறங்கிய போது கிணறு தோண்ட பூதம் கிளம்பிய கதை போல தோண்ட தோண்ட புது புது கதைகள் தினந்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நம்ம 27ஆம் தேதி அதிகாலையில சின்ன பையன் ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பாக வழக்கு பற்றியது. கொலை செய்தி யார் என்று தொடர்பாக 5 மாவட்ட கண்காணிப்பாளர்கள் உத்தரவிலிருந்து அவருடைய பார்வையில் 5 தனிப்படை அமைத்து குற்றவாளி யார் என்பதை கேட்பது வருகிறோம். ஆம்பூர் அடுத்த பாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் சின்ன பையன். தனது நிலத்தில் கோழிப்பண்ணை நடத்தி வந்தார். மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா, சகோதரர்கள் என அப்படியே ஒரு கிராம வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர். ஆனால் பாலூர் கிராமமோ இன்று சின்ன பையனின் இன்னொரு முகத்தை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கிறது. செம்மர கடத்தலில் முக்கிய பங்கு வகித்தவர் இந்த சின்ன பையன் என்று போலீசார் கூறுகின்றனர். சின்ன பையனின் கொலை கூட செம்மர கடத்தல் தொடர்பாகவே நடந்திருக்கிறது என அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டுள்ளனர். சின்ன பையன் கொலை தொடர்பாக
முதல் கட்டமாக திருமலைக்குப்பம் வெங்கடேஷ், முடிப்புலியூர் பெருமாள், தங்கராஜ், சத்தியமூர்த்தி ஆகியோரை கைது செய்திருக்கிறது போலீஸ் தனிப்படை. இந்த 4 செம்மர கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. சின்ன பையன் கோழிப்பண்ணையில் சமீப காலமாகவே கோழிகள் இல்லை. ஆனால் கோழிகளுக்கு பதிலாக அங்கிருந்தவை விலை உயர்ந்த செம்மரக்கட்டைகள். ஆம், செம்மரங்களை பதுக்கி வைக்கும் இடமாக சின்ன பையனின் கோழிப்பண்ணை பயன்பட்டிருக்கிறது. செம்மர கடத்தல்காரர்கள் செம்மரங்களை சின்ன பையனின் கோழிப்பண்ணைக்கு அனுப்பி வைப்பதும், பின்னர் இங்கிருந்து வெளியூர்களுக்கு பேக்கிங் செய்து அனுப்பி வைப்பதும் தொடர்ந்து நடைபெற்றதாக சொல்லுகிறார்கள். இதன் மூலம் சின்ன பையனுக்கு கிலோ ஒன்றுக்கு 40 வரை வழங்கப்பட்டு வந்ததாக கைதானவர்கள் கூறியிருக்கிறார்கள். செம்மர கடத்தல்காரர்களின் நம்பிக்கை உடையவராக செயல்பட்ட சின்ன பையன் ஒரு கட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்ட மரங்களை அவர்களுக்கு தெரியாமல் விற்றாராம். இதோ சின்ன பையனின் கொலை தொடர்பாக விசாரித்து வந்த போலீசாரிடம் திடீரென சிக்கியுள்ளனர் நாகேந்திரன், ஜோதிலட்சுமி தம்பதி. இவர்களை கைது செய்த போலீசார் இவர்களிடமிருந்த 3.5 டன் செம்மரங்கள், சில கார்கள், 32 லட்சம் பணம் ஆகியவற்றை கைப்பற்றியிருக்கின்றனர். நாம் காவல் நிலையம் சென்றபோது போலீசார் கைப்பற்றப்பட்ட செம்மரங்களுக்கு புதிய நம்பர் கொடுத்துக் கொண்டிருந்தனர். இன்னொருபுறம் கோவில் உண்டியலில் கிடைத்த பணத்தை எண்ணுவது போல அனைவரும் அந்த 32 லட்சம் ரூபாயை எண்ணிக்கொண்டிருந்தனர். இறந்த சின்ன பையனோட அண்ணன் முறையான விஸ்வநாதன் புகார் வேறொரு வழக்கு, அவர் ஏதோ செம்மரக்கட்டை தொடர்புடையதாக அவர் கொடுத்தார். வழக்குல அதை செஞ்சு 2 பேர், நாகேந்திரன் என்ற குமார், அவருடைய மனைவி, இருவரை நாங்கள் அரசு செய்தோம். அரசு வந்து 4 வாகனங்கள், ஸ்கார்பியோ கார் 2, எண்ணவர் கார் 1, மற்ற 32 லட்சம் பணம், அது எல்லாமே செம்மரக்கட்டைகள்லாம் கைது வந்து சீஸ் பண்ணி போட்டு காமிச்சிருக்கோம். இது தொடர்பாக வந்து தீவிரமான 5 தனிப்படைகள் மாவட்ட கண்காணிப்பு நேரடி கண்காணிப்புல எப்ப தீவிரமாக சுத்த தொலைக்கிட்டு இருக்கோம். குற்றவாளி யார் என்பதை விரைவில் பிடிபடுவார். செம்மர கடத்தல் விவகாரத்துல சின்ன பையன் வந்து முக்கிய புள்ளியா இருக்காரா, இல்லாட்டி போலீஸ் அதிகாரிகள் இதுக்கு வந்து உடந்தையா இருக்கிற மாதிரி ஏதாவது விசாரணை நடத்திருக்கு? இல்ல, அந்த நீங்க சொல்ற மாதிரி இல்ல. சின்ன பையனுக்கு இதுல உடந்தையா இருக்கலாம் என்பது. நாகேந்திரனும் ஜோதிலட்சுமியும் செம்மர கடத்தலில் கை தேர்ந்தவர்கள். இவர்களும் சின்ன பையனின் கோழிப்பண்ணையில் செம்மரங்களை பதுக்கி வைத்து விற்பது வழக்கம். ஒருமுறை இவர்கள் பதுக்கி வைத்த செம்மரங்களை சின்ன பையன் விற்றது மட்டுமல்லாமல் செம்மரங்களை போலீசார் வந்து எடுத்துச் சென்றதாகவும் கூறியிருக்கிறார். இதனையடுத்து சின்ன பையனின் மீது நாகேந்திரன் தம்பதி ஆத்திரத்தில் இருந்திருக்கிறது. எப்படியாவது இழந்ததை கைப்பற்ற முடிவு செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கதைக்குள் வருகிறார் டிஎஸ்பி தங்கவேலு. வேலூரில் கலால்துறை டிஎஸ்பி ஆக இருந்தவர் தங்கவேலு. சின்ன பையனிடமிருந்து செம்மரங்களை மீட்க தங்கவேலுவை அணுகியிருக்கின்றனர் நாகேந்திரன் தம்பதியினர். ஒருநாள் சின்ன பையனின் கோழிப்பண்ணைக்கு 7 டன் செம்மரங்கள் வந்துள்ளதை அறிந்த நாகேந்திரன் தம்பதி இந்த தகவலை டிஎஸ்பி தங்கவேலுவிடம் கூறியிருக்கின்றனர். இதையடுத்து டிஎஸ்பி தங்கவேலு தன்னுடன் 4 போலீசாரை உதவிக்கு அழைத்துக் கொண்டு சின்ன பையனின் கோழிப்பண்ணைக்கு சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்த 7 டன் செம்மரங்களையும் வண்டியில் ஏற்றிச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இறக்கத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஒரு பண்ண ஒரு 4 மணிக்கு ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல ஒரு 2 பேர் இருந்தாங்க. மீதில் ஒரு 6 பேர் இருந்தாங்க. வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு போகாத மாதிரி அங்கேயே உட்காந்துருந்தாங்க ஒரு அதிகாரி வச்சு. அதுக்குள்ள அங்கேயே அந்த இடத்த விட்டு இல்லாத மாதிரி ஒரு ஆள் காவல் போட்டிருந்தாங்க. அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு போனாங்க, என்ன பேசினாங்க? 4 மணிக்கு வந்து 6 மணிக்கு தான் போனாங்க. இதற்கிடையே சின்ன பையன் தனது கோழி பண்ணையில் இருந்த 7 டன் செம்மரங்களை போலீஸ் எடுத்துச் சென்றது என சம்பந்தப்பட்டவர்களிடம் கூற அவர்கள்தான் சின்ன பையனை சம்பவத்தன்று அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். வந்து கூட்டின்னு போனாரு. அவரு வெங்கடேஷன்ற திருமணத்துல வெங்கடேஷன்றவங்க போன் பண்ணி சொன்ன பிறகுதான் எங்க மச்சினு எங்க மூத்தாரு எங்க மூத்தார் மருமக 3 பேர் கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போயிட்டு அது என்ன சொன்னாருன்னு தெரியல, என்ன பயம் வச்சாருன்னு தெரியலைங்க. மறுபடியும் 6 மணிக்கு கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாருங்க. 6 மணி ஆச்சு. திரும்ப நைட் 9 மணின்னு சொன்னாங்க. 9 மணியும் வரல. திரும்ப நாளைக்கு காலையில் 6 மணின்னு சொன்னாங்க. நாங்கள் காலையில் போயிட்டு பக்கத்து வீட்டுக்கார் சொன்ன பிறகுதான் எங்களுக்கே தெரியும். நாங்கள் போய் பார்த்தப்பதான் வெங்கடேசன் வந்து ஒரு 20 வருஷமா பழக்கம். அவன் நைட்டு இறக்கிட்டு ஒரு வாரம் வந்து அண்ணன் வந்து இருந்தாங்க. ஒரு வாரம் அண்ணன் ஊர்ல ஆள் இல்லை. இந்த மாதிரி குடும்பத்தை அழிச்சிருவான் அதை அழிச்சிருவான்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் அழிச்சிடான்னு சொல்லிட்டு எங்களுக்கு மிரட்டி இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வாரத்தை வந்து அண்ணன் என் கையில் ஆட்கள் சொல்ல, அண்ணன் தம்பி கையில அப்பா கையில அம்மா கையில ஆட்கள் சொல்ல. அதுக்கப்புறம் அச்சு போட்டு ரோட்ல போட்டுருந்தாங்க. இது வந்து தசரா கம்பெனி தான் வந்து எங்களுக்கு சொல்லி நான் காலைல 6 மணிக்கு போய் பார்ப்போம். அதுதான் நான் அதுக்கு மேல வந்து எனக்கு முடியல, சொல்ல முடியல. செம்மரங்களை எங்கே வைத்திருக்கிறாய், யாரிடம் விற்றாய் என கேட்டு சின்ன பையனை கொடூரமாக சித்திரவதை செய்திருக்கிறார்கள். கையில கத்தியால கீறி இருக்கிறாங்க. ஊசி 125 ஊசி விஷ ஊசி போட்டிருக்காங்க. அப்புறம் கால்ல சூடு வச்சிருக்காங்க. கைய கட்டி போட்டு அடிச்சிருக்கிறாங்க. மண்டையில வர அடிச்சு விஷ ஊசி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கொடுமையா நேர்மையானவரை இந்த மாதிரி கொடுமையா சாவடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சாவடிச்சுங்கள ரொம்ப கடுமையா ரொம்ப தண்டிக்கணும். ஊசியால் குத்தி குத்தி சித்திரவதை செய்தும் சின்ன பையன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னதால் கடைசியில் வெங்கடேசன் தலைமையிலான அந்த கும்பல் சின்ன பையனை கொடூரமாக கொன்று சாலையில் வீசிவிட்டு சென்றதாக சொல்லுகிறார்கள். சின்ன பையனின் கொலை ஒருபுறம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது குடும்பத்தார் சின்ன பையன் செம்மர கடத்தலில் ஈடுபடவே இல்லை என்று அடித்துச் சொல்லுகிறார்கள். செத்து போன ஒரு மாதிரி எந்த பழிய சொன்னா என்ன பண்ணும்? அவர் எழுந்து வந்து உண்மையை சொல்ல போறாரா? இல்லையே. செத்து போன மேல எந்த பழி போட்டாலும் எல்லாம் அவன் மேலதான் நீங்கும். எவங்க செஞ்சு தப்புக்கே அவர் மேல பழி போட்டா நாங்க உண்மை சொன்னா நீங்க எடுத்துக்க போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க. தெரிஞ்ச உண்மை அதுதாங்க. என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவருங்க. எந்த இதுக்கு போக மாட்டாரு. அதுதான் ஒண்ணு. எனக்கு தெரிஞ்ச உண்மை அதுதாங்க. இது மொத்தம் வீண் பழிதாங்க. இதெல்லாம் அதிகாரிகள் எல்லாம் வந்து அண்ணன் மேல கொடுன்னு சொல்லி தப்பான ஒரு வார்த்தைலாம் சொல்றாங்க. அது வந்து என்ன பண்ணாங்க. ஆனா மெயினா பாயிண்ட் வந்து வெங்கடேசன் தான் முழுக்க காரணம். பெரிய பெரிய அதிகாரிகள் கூட எல்லாம் சேர்ந்து அடிச்சு போடுறாங்க. கொலை பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? ஆனா வெங்கடேசன் தான் பெரிய பெரிய அதிகாரிகள் கூட யார பண்ணுறாங்கன்னு தெரியல. சின்ன பையனின் மீது பழி போட்டு விட்டு யார் யாரோ தப்பிக்க பார்ப்பதாக பயந்து போய் சொல்கிறார்கள் அவர்கள். எந்த இதுவும் எங்க வீண் தண்டா போக மாட்டேது. எந்த இதுக்கும் போக மாட்டேது. இப்படி அணியாம கூட்டு போய் வீண் பள்ளி சுமத்தி இந்த மாதிரி கொலை பண்ணி போட்டாங்க. இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இதுல வந்து யார் யார் உடனே இருக்காங்கன்றது உடம்புன்றது வந்து முக்கியமா போன் பண்ணுவார் அந்த திருமண இருக்கிற வெங்கடேசன்றவங்க. அது உடனே இருக்கிறவங்களா எனக்கு தெரியாதுங்க. இப்ப போலீஸ் வந்திருப்பாங்களா வீட்டாண்ட என்கொயரி பண்ணிருப்பாங்களா உங்ககிட்ட? என்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்கணும். இல்ல சம்பந்தப்பட்டவங்களை வந்து யார் வந்தது போலீஸ் தெரிஞ்சவங்க சொல்ற தெரியல எனக்கு. உண்மை மொத்த பழி என் வீட்டுக்கார மேலே போட்டிருக்காங்க. இது வந்து உண்மை. இது வந்து யாரை கேட்டாலும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. என் குழந்தைங்க அனாதை ஆயிடுச்சு. என் குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது? என் குழந்தைங்களுக்கு இதற்கிடையே இந்த விவகாரத்தில் போலீஸ் டிஎஸ்பியான தங்கவேலு பெயர் அடிபடுவது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தொடர் விசாரணையில் இருப்பதாக சொன்னார் விசாரணை அதிகாரி ஒருவர்.
இதுல வேறு போலீஸ் அதிகாரிக்கு சம்பந்தம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது தொடர்பாக 5 தனிப்பணியினர் ரொம்ப தீவிரமாக விசாரிச்சு தொடர்புகளா இல்லையா என்பது தொடர்பாக சாட்சியங்கள் மற்ற ஆதாரங்களை வச்சு தனிப்படையினர் ரொம்ப தீவிரமாக நாங்கள் தூக்குத்துறைக்கிறோம். இன்னும் முடிவுக்கு எட்டப்படவில்லை. நீங்க செக்யூர் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை, இன்னும் நாங்கள் சந்தேக நபரை செக்யூர் பண்றதும் இன்னும் குற்றவாளி யாரும் கைது செய்யப்படவில்லை. விரைவில் கைது செய்யும். இல்லை, சந்தேக நபர்கள் 5 தடைப்படையினர், என்னுடைய தலைமையில் ஒரு தடைப்படையினர். சந்தேக நபர்களை நம்ம இல்லை, காவலர் யாரும் இல்லை. அது நம்ம தனிப்படையினர் ஒவ்வொரு தனிப்படையினரும் ஒவ்வொரு ஆங்கில தனியாக தீவிரமாக விசாரிச்சிருக்கோம். கலால்துறை டிஎஸ்பிக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிறதா ஒரு தகவல் வெளிவந்து இல்லை, அது தொடர்பாக விசாரிச்சிருக்கோம். இன்னும் எந்த ஆதாரம் இதுவரைக்கும் தனிப்படையினருக்கு கிடைக்கல. அது தொடர்பாக இருக்குமான்றதை நாங்கள் தீவிரமாக விசாரிச்சிருக்கோம். அதிகாரிகள் விசாரிச்சிருக்கோம். அதே நேரம் டிஎஸ்பி தங்கவேலுவுடன் சென்ற 4 போலீசார் அப்புறுவர் ஆகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டிஎஸ்பி தங்கவேலு பிடிபட்டு அவரிடம் உரிய விசாரணை நடத்தப்படும் போதுதான் இதில் மர்மங்கள் விலக வாய்ப்பிருக்கின்றது. ஆனால் டிஎஸ்பி தங்கவேலு குறித்து எந்த தகவலும் இன்னும் வெளியாகவில்லை. அவர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாரா அல்லது தலைமறைவாக இருக்கிறாரா, மீதமுள்ள 7.5 டன் செம்மரங்கள் எங்கே என்பதெல்லாம் $1 மில்லியன் கேள்விகள். வேலூர் மாவட்டத்தில் செம்மர கடத்தல் தொடர்பாக ஏற்கனவே அரசியல் பிரமுகர்கள் சிலர் கைதாகி இருக்கின்றனர். இப்போது போலீஸ் உயரதிகாரி பெயர் அடிபடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி அரசியல் பிரமுகர்களும் போலீஸ் அதிகாரியும் செம்மர கடத்தலில் ஈடுபடும் போது பலியாவது என்னவோ சாதாரண கூலி தொழிலாளிகள் எனும் போது வேதனைதான் மிஞ்சுகிறது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. ஒரு சொத்து தொடர்பான விவகாரத்தில் குறைவான கட்டணம் செலுத்தப்பட்டு அந்த விசாரணை நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த சொத்தினை வேறு ஒரு நபருக்கு கிரயம் செய்ய சட்டத்தில் இடம் இருக்கிறதா? ஒரு சொத்து தொடர்பான விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் 1899 மற்றும் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இந்த சட்டங்கள் கட்டுப்படுத்தும் சட்டமாக, வரையறை செய்யும் சட்டமாக இருந்து வருகிறது. இந்த சூழல்ல ஒரு நபர் ஒரு சொத்தினை கிரயம் பெறுவதற்காக இருக்கும் தருவாயில அதற்கு உண்டான கட்டண முத்திரை தாள் கட்டணம் செலுத்தணும். அது தவிர கவர்மெண்ட் ஃபீஸ் செலுத்தணும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி ஒரு விஷயம் அதை செய்வதற்கு அந்த கைட்லைன் வேல்யூ என்ன வழிகாட்டி அந்த தொகை, அதாவது அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த தொகைக்கு உண்டான தொகையை கட்டணமாக இவங்க செலுத்தணும். ஸ்டாம்ப் டியூட்டி தனியா செலுத்தணும், ஃபீஸ் தனியா செலுத்தணும். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது அதற்கு குறைவான ஒரு கட்டணமாக செலுத்தும் தருவாயில அப்படிப்பட்ட ஆவணங்களுக்கு ஒரு டி நம்பர் ஒன்று கொடுக்கப்பட்டு அது அந்த கலெக்டர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதனுடைய நடைமுறை 47A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை. அந்த அடிப்படையில் குறைவான ஒரு கட்டணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன காரணத்தினால குறைவு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கோரப்பட்டு அது சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சட்டப்படியாக ஒரு முடிவு எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் என்ன தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறதோ, இல்ல தொகை ஏற்கனவே கொடுத்ததே சரியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விசாரணை முடிவை தெரிவிக்கப்படுகிறதோ அந்த அடிப்படைக்கு பிறகுதான் அந்த ஆவணம் ரிலீஸ் செய்யப்படுகிறது. அந்த ஆவணம் அந்த இசியிலயோ மற்ற ரெஜிஸ்டர்லயோ பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர் ஹரிபரந்தாமன் முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வரும்போது அவர் ஒரு இடைக்கால உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறார். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சொத்தினை பொறுத்த வரைக்கும் 47A நடைமுறையில் இருக்கும்போது அது அந்த சொத்தினை பொறுத்த வரைக்கும் அது முழு ஆதிக்கம் அந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு கட்டுப்பாட்டு கீழ் வந்து விடுகிறது. ஏன்னா அதற்கு செலுத்த வேண்டிய கட்டண தொகை நிலுவையில் இருக்க காரணத்தினால அந்த சொத்தினுடைய ஆதிக்கம் கட்டுப்பாடு முழுமையாக அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு இருக்கிறது. ஏன்னா அதுக்கு தர வேண்டிய பணம் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால அப்படிப்பட்ட தருணவாயில அந்த என்கும்பரன்ஸ் சர்டிபிகேட், வில்லங்க சான்றிதழ் மற்றும் அந்த ஆவணங்கள் தொடர்பான என்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அந்த எல்லாவற்றிலையுமே அந்த சர்வே நம்பர்ல எந்த நிலம்,
சொத்து கட்டிடம் தொடர்பாக என்ன தொகை நிலுவையில் இருக்கிறது, 47A விசாரணை நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு என்ட்ரி அதுல பூத்தப்படணும். அப்பதான் வாங்குபவர்களுக்கோ இல்ல அந்த சொத்துல வில்லங்கம் ஒண்ணு இருக்கிறது, அதுல ஏற்கனவே ஒரு சார்ஜ் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும் வண்ணமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒருவேளை அந்த 47A அந்த கட்டண தீர்வை குறைவாக காட்டியோ இல்லைன்னா கூடுதலாக விதிக்கப்பட்டு அது செலுத்தப்பட்ட பின்னர் அந்த ஆவணத்திலேயே 47A கட்டப்பட்டு விட்டது, ஆகவே இந்த ஆவணம் விடுவிக்கப்படுகிறது சொல்லி அது கொடுக்கப்படும் நம்பர் கொடுக்கப்பட்டு அதுவும் ஈசிலையும் மற்ற ஆவணங்களையும் வருகிறது. ஆக ஒரு சொத்தினை பொறுத்து ஒருத்தர் கிரைம் பெறுவதாக இருந்தால் அது ஒரு ஈசி போட்டு பார்க்கிறோம். அந்த ஈசியில எந்த விதமான வில்லங்கங்கள் இல்லை, அதாவது யாருடைய பெயரில் அந்த சொத்து இருக்கிறதோ அவரிடமிருந்து தான் நாம் கிரைம் பெறுகிறோமா, அந்த ஆவணம் அவரிடம் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயங்களை உறுதி செய்வதுதான் அந்த வில்லங்க சான்றிதழ். அந்த அடிப்படையிலே அதிலே இந்த 47A அந்த குறைவான முத்திரைத்தாள் தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விசாரணை நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு தெரியும் பொழுது அந்த சொத்தினை பொறுத்து அந்த உரிமையாளர் வேறு ஒரு நபருக்கு கிரைம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஆவணமே விசாரணையில் இருக்கிறது. ஒருவேளை அந்த பணம் அவர் கட்டாத தருணத்தில் அந்த சொத்தின் வாயிலாக அந்த பணத்தை பெறுவதற்கு அந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு அதிகாரம் இருக்கிறதுங்கிற காரணத்தினால ஒரு நபர் அந்த சொத்தினை பொறுத்து அது நிலுவையில் இருக்கும் பொழுது வேறொரு நபருக்கு கிரைம் செய்யும் வேலைகளை செய்வதை சட்டம் அனுமதி கொடுப்பது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.